இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தான் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, வேட்டையன் படத்தோட ரிலீஸ் வந்து ரஜினிகாந்த் இருக்காருல, அவரோட ஆக்டிங்கில் டிஜே ஞானவேல் டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வேட்டையன். இந்த படத்தோட ரிலீஸ் வந்து தீபாவளிக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அஃபிஷியலாக கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. படத்தோட 80% ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால தான் வந்து இந்த ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங், ராணா தகுபதி இவங்க எல்லாமே சேர்ந்து நடிக்கிற இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு தான். இதுக்கப்புறமா SK23 அப்டேட் வந்துருக்குது. SK23 ஷூட்டிங் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன், AR முருகதாஸ் இவங்களோட காம்பினேஷன்லேருந்து உருவாக போகிற SK23க்கு வந்து மிருனல் தாக்கூர் ஃபீமேல் லீடாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த படத்துக்கும் வந்து அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னு இருக்க. எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது இது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, AR முருகதாஸ் வந்து SK23 முடிச்ச கையோடையே வந்து சல்மான் கான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. AR முருகதாஸ் வந்து SK23யோட ஷூட்டை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்த வருஷத்தில் வந்து சல்மான் கான் படத்தோட ரிலீஸே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே ஷூட்டை முடிச்சுட்டு அங்கே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியும் 400 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தோம்லாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்தது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நயன்தாரா 81லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. நயன்தாராவோட 81st படம் யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா, துரை செந்தில்குமார் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷனில் தான் எதிர்நீச்சல் படத்தோட டைரக்டர் அவரோட டைரக்ஷனில் தான் இருக்க போகுது அப்படின்னு இருக்க. அவரோட டைரக்ஷனில் ஒரு படம் ரிலீஸே ஆக போகுது, கருடன் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் வந்து சூரி, சசிகுமார் இவங்க எல்லாமே லீடாக பண்ணுறாங்கன்னு இருக்க. இந்த படத்தை முடிச்சிட்டாரு, ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. நயன்தாரா 81 படம் வந்து இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா, கருடன் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையாக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, யானைக்கும் ஒரு பெண்மணிக்கும், அதாவது நயன்தாரா தான் வந்து அந்த பெண்மணி, அவங்களுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுதான் வந்து இந்த படத்தோட கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ரவுடி பிக்சர்ஸ், விக்னேஷ் சிவன், நயன்தாரா அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் உருவாக போகுதுன்னு இருக்கு. எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஷான் நிஹாம் இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்ல இருந்து ஒரு படம், தமிழ் படம் உருவாக போகுது அப்படின்னு இருக்க. மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து கலையரசன் அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோலில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க. இந்த படத்தோட பூஜை போட்டு இன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பூஜை வீடியோஸுமே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்லாம் இருக்க. இந்த படத்தோட ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட படமாக இருக்க போது இந்த மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். வாலி மோகன்தாஸ் இருக்காருல்ல, ரங்கோலி அப்படின்னு ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறான்னு இருக்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமாக அது இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச அப்டேட்ஸ். ஸோ இதை தாண்டி உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடம் பொருளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் அப்பப்போ போட்டுகிட்டே இருப்போம். அதை தாண்டி இந்த மாதிரி கலெக்ஷனான அப்டேட்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தினமும் ஈவினிங் இதே மாதிரி டைமில் வரப்போகுது எல்லா வீடியோஸும் கலெக்ஷனாக. ஸோ அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக